ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இங்க ராஜு, உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யார் அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம்கேட்டு தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேல, அப்ப வழி தவறி போயிட்டேன். மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கார்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. தோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். கோர்கனுடைய இளவரசர் ஏட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டிருக்கிறார். வாங்க உட்காருங்க இளவரசரே. எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கோர்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கோர்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்ல செழிப்பான நாடா இருந்து வந்தது. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க? மகாராஜா, உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மகாராஜா, நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கோர்கனை நோக்கி பயணம் பண்றோம். தலைவா, இங்க யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, பீம் இருக்கும்போது நம்ம தலைவரை யார் கண்டுப்பாங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? நீங்களே பாருங்க, பீமும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இளவரசர் கூட வண்டியில போறாங்க. ஆனா நம்மள சிப்பாய்கள் போற வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. என்ன தலைவா, நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஒண்ணுல தலைவா, நாங்க இப்போ என்ன சொல்ல வரோம்னா, உங்களாலதான் இளவரசரை ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியும். அதனாலதான் உங்களை சிப்பாய்கள் போற வண்டியில உட்கார வச்சிருக்காங்க. அந்த பீம நான் சும்மா விட போறதில்ல. ஆனா ஒரு விஷயம்தான் என்ன இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கு. மொத்த கோர்கன் ஊருமே ஒரே ராத்திரில எப்படி அழிஞ்சு போயிடுது? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட அப்பாவும் பல முறை முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தெரிய வரல. இந்த நேரத்துல எங்களோட நேர்மையான மந்திரி பாஞ்சாவுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். அவருடைய மந்திர நண்பர்களை வச்சு எங்க நகரத்தை உடனே சரி பண்ணிடுறாரு. மந்திர நண்பர்களா? ஆமா, ஆனா அந்த மந்திர சக்தியை பயன்படுத்த அவருக்கு தங்கங்கள் தேவைப்படுது. அதோட கோர்கனோட கஜானால தேவையான தங்கங்கள் இல்ல. அதனால எங்களால அதிக செலவுகள் பண்ண முடியாது. இங்க என்னவோ தப்பு நடக்குதுன்னு புரியுது. சரியா சொன்ன ராஜு, நிச்சயமா சொல்றேன், இங்க ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடக்குது.
Hey!